அதாவது இப்போ ஒரு வெல்த் இருக்குன்னா ஒருத்தர்கிட்ட அதிகமாவும் இருக்கக்கூடாது, ஒருத்தர்கிட்ட கம்மியாவும் இருக்கக்கூடாது. அதுக்கு இடையில ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறது சொல்றாங்க. ஸோ தேர்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு காமன் திங் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிப்லர்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் 44th அமெண்ட்மெண்ட் 1978ல எடுத்துட்டு வராங்க. ஆர்டிகல் 38 என்ன டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ். நம்மளோட வெல்த் அண்ட் ப்ரொடக்ஷன் இது ரெண்டுமே வந்துட்டு கான்சென்ட்ரேஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 4 பார்க்க போகிறோம். பார்ட் 4 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா டிபிஎஸ்பியை பற்றி சொல்லுது. ஸோ இந்த பார்ட் 4 வந்துட்டு ஆர்டிகல் 36 to 51 கண்டெயின் ஆகுது. ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிபிஎஸ்பி அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டிபிஎஸ்பிங்கிறது ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ். அது வந்து ஸ்டேட் வந்துட்டு அது பிரகாரம் தான் வந்துட்டு டிசிஷன்ஸ் மேக் பண்ணணும்னு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வச்ச பிரின்சிபல்ஸ் தான் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ டிபிஎஸ்பி வந்து ஒரு கைட்லைன்ஸ் இல்லைன்னா பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து பார்ட் 4 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இந்த டிபிஎஸ்பி கண்டெய்ன்ஸ் ஆர்டிகல் 36 to 51. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க வந்துட்டு அதை வந்து போய் அப்ளை பண்ணலாம். கோர்ட்ல வந்துட்டு உங்க ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கான கோரிக்கை வைக்கலாம். ஆனா டிபிஎஸ்பியில நீங்க வந்து அது பண்ண முடியாது. அது சர்டன் பிரின்சிபல்ஸ், அந்த பிரின்சிபல்ஸை வந்துட்டு பேஸ் பண்ணி நீங்க சில ஆக்ட்ஸ் எடுக்கலாம், இல்லைன்னா ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் டிபிஎஸ்பி. அது இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்றது தான் இங்க வந்து நான் ஜஸ்டிஷியபிள் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஏன்னா இது பாதிக்கப்பட்டால் இது வந்து நம்ம கோர்ட்ல போய் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 36 and 37. ஆர்டிகல் 36ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேட்டோட டெஃபினிஷன் சொல்றாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 12ல வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேட் டெஃபினிஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லயும் வந்துட்டு ஸ்டேட் அப்படிங்கிற டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்ட் 4லயும் ஆர்டிகல் 36 வந்துட்டு ஸ்டேட் அப்படின்னா என்னங்கிற டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டேட் அப்படின்னு இங்க என்ன ஸ்பெசிஃபை பண்றதுன்னா வித்தின் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவில் இருக்கிற எல்லா ரீஜன்ஸும் ஸ்பெசிஃபை பண்ணுது. அது முனிசிபாலிட்டியா இருக்கட்டும், பஞ்சாயத் ராஜா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த லோக்கல் சப்டிவிஷன்ஸ்ல இருந்து டு த சென்ட்ரல் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 37. ஆர்டிகல் 37ல நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம இந்த டிபிஎஸ்பி இருக்கல்ல இதை வந்துட்டு பேஸா வச்சுட்டு இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி நிறைய ஸ்கீம்ஸ் அதுக்கப்புறமேட்டு நிறைய ஆக்ட்ஸ் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றதுதான் ஆர்டிகல் 37. அதாவது இந்த பிரின்சிபல்ஸை வந்து ஃபண்டமெண்டல்ஸா நம்ம வச்சுக்கணும் ஃபார் த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அதோட டியூட்டிக்கு வந்துட்டு நம்ம இந்த ஸ்டேட்லுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ளை பண்ணி அது மூலியமா நம்ம வந்து ஆக்டோ லாஸோ அதெல்லாம் மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்றதுதான் ஆர்டிகல் 37. ஸோ அதே மாதிரி இந்த டிபிஎஸ்பியை வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மூலியமா தான் வந்துட்டு ஒரு இன்புட்டை வந்து கொடுக்க முடியும். ஸோ நம்மளோட லாஸ் எல்லாம் வந்துட்டு மேக் பண்றதுக்கு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறது இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றாங்க. எப்போ வந்து இந்த டிபிஎஸ்பி பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு கண்ட்ரி வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரெகுலேஷன்ஸ் வந்து எப்போ பண்ண முடியும்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் இருக்கிறப்ப பட்ஜெட் இருக்கிறப்ப தான் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம கண்ட்ரிக்கு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் போடுறப்போ அப்போ எப்படியெல்லாம் யூஸ்ஃபுல் பண்ணலாம், என்னென்ன வகையிலலாம் வந்து நன்மை பண்ணலாம் பீப்புளுக்குன்னு பார்க்கும்போது டிபிஎஸ்பியை வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டலா வச்சுட்டு அது வழியா நம்ம வந்துட்டு மக்களுக்கு தேவையான எல்லா சேவைகளையும் செய்யலாம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் இந்த டிபிஎஸ்பி. ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிபிஎஸ்பி வந்து எங்க இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா வந்து அயர்லாந்து கிட்ட இருந்து தான் வாங்கணும். இட்ஸ் அன் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி இந்த டிபிஎஸ்பியை வந்துட்டு மூணா டிவைட் பண்றாங்க. ஒன்னு வந்து சோசியலிஸ்டிக், இன்னொன்று வந்து காந்தியன், இன்னொன்று வந்து லிபரல் இன்டலெக்சுவல் அப்படிங்கறத சொல்றாங்க. இது மூணையுமே ஒரு பேசிக் ஐடியாலஜியா வச்சு அதுக்குள்ளதான் டிஃப்ரெண்டா ஆர்டிகல்ஸ் வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டிபிஎஸ்பியை ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு சாப்ரூ கமிட்டி அப்படிங்கிறது 1945 வந்துட்டு அரேஞ்ச் பண்றாங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த ஜஸ்டிஷியபிள் அப்புறமேட்டு நான் ஜஸ்டிஷியபிள் அப்படிங்கிற 2 டேர்மை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன, இப்ப நான் கோர்ட்டுக்கு போய் அப்பீல் பண்ணுனா அப்படின்னா எனக்கான ரிப்ளை அங்க கிடைச்சது, அதை அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா ஜஸ்டிஷியபிள். நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது, இட்ஸ் ஜஸ்ட் டியூட்டி, நீங்க அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஜஸ்டிஷியபிள். இப்போ வந்து அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு இந்தியா வந்துட்டு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த டிபிஎஸ்பி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னா இங்க என்ன ஸ்பெசிஃபை பண்றாங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்கும் பீப்புளுக்கும் இருக்கிற கனெக்ஷனை பத்தி சொல்றாங்க. ஒரு கவர்மெண்ட்னால பீப்புள் வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்துட்டு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாம எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டை தான் வந்துட்டு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியன்ஸோட சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை ப்ரொமோட் பண்ற வகையிலையும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ பொலிட்டிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஓட் போடுறதாகட்டும், அது நம்மளோட ரைட்டு. ஸோ அதே மாதிரி எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும், ஸோ அதுல எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. சோஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிலீஜன் அந்த ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிற வகையில் இருக்கிறது தான் வந்துட்டு டிபிஎஸ்பி. அதே மாதிரி நம்ம பிரியாம்பிள்ல வந்துட்டு சர்டைன் ஐடியாலஜிஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ரிச் பண்ற மாதிரி இந்த டிபிஎஸ்பி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஜஸ்டிஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லிபர்ட்டினா ஒரு குறிப்பிட்ட அளவு நம்மளோட ஃப்ரீடம் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஈக்குவாலிட்டினா டிஸ்கிரிமினேஷன் இல்லாம நம்ம ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபெட்டர்னிட்டி தான் என்னதான் நம்ம வந்து டிஃப்ரென்ஸா ரிலீஜியன் லாங்குவேஜ்ல இருந்தாலும் பட் நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றது தான் ஃபெட்டர்னிட்டி. ஸோ இப்போ பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ டைரக்டா நம்ம வந்துட்டு டிபிஎஸ்பியோட பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். டிபிஎஸ்பியோட பிரின்சிபல்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணா டிவைட் பண்ணியிருக்காங்க. சோசியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டலெக்சுவல். இது என்னென்ன பத்தி பேசுது அப்படின்னா, சோசியலிஸ்டிக்னா வந்துட்டு சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், அதாவது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இருக்கிற சோஷியல் ஜஸ்டிஸையும் எக்கனாமிக் ஜஸ்டிஸையும் பேசுது. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை வந்துட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணாம எல்லா விதத்தையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆகட்டும், ஸ்டடீஸ் ஆகட்டும், ஸோ பேசிக் நீட்ஸ் எல்லாமே இருக்கிறதுலையும் வந்துட்டு நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்னு சொல்றாங்க. காந்தியன் பிரின்சிபல்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம மகாத்மா காந்தியோட ஐடியாலஜிலேயே அது ஸ்பெசிஃபை பண்றாங்க. லைக் லிக்விட் ட்ரிங்கிங் பண்ணக்கூடாது, கவுஸ் எல்லாம் வந்துட்டு கொல்லக்கூடாது, அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இது பண்ணணும், அக்ரிகல்ச்சர் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் காந்திஜி சொல்லியிருப்பாரு. ஸோ அவரோட பிரின்சிபல்ஸ் மட்டுமே எடுத்து வைக்கிறது தான் காந்தியன் பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட் வந்து லிபரல் இன்டலெக்சுவல். இந்த சோஷியலை வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் கம்யூனிட்டியை வந்துட்டு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு காமன் குரூப் வில்லிங்குக்கு ஸ்பெசிஃபை பண்ணி பேசியிருப்போம். பட் இது வந்து ஓவராலா எல்லாத்துக்குமே வந்துட்டு பொருந்துற மாதிரி இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லா வந்து அங்கே போடுறாங்க அப்படின்னா அது எந்த ஒரு ரிலீஜியனுமே பாதிக்காத வகையில் இருக்கும். அதாவது எல்லாத்துக்குமே வந்துட்டு பேஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ்ல எடுத்துட்டு வராங்க. ஸோ சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ். சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் வந்துட்டு ஆல்ரெடி 36 and 37 ஆர்டிகல் என்னன்னு பார்த்துட்டோம். 38ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆர்டிகல் 38 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா,
பீப்புளோட வெல்ஃபேரை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்இக்வாலிட்டிஸ் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆக்சுவலா ஒருத்தவங்க வந்து இந்த கம்யூனிட்டி, ஒருத்தவங்க வந்து இந்த கேடர் அப்படிங்கிறதுக்காக அவங்க இன்கம் ஆகட்டும் இல்ல மற்ற விஷயங்கள் ஆகட்டும் அதை வந்து டிஸ்இக்வாலிட்டிஸ் வந்து இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றதுதான் வந்துட்டு ஆர்டிகல் 38. அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும், அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், எந்த விதத்திலயுமே அது வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 39. ஆர்டிகல் 39ல வந்து நம்ம இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு எடுத்து வைக்கிறாங்க. அந்த 6 பாயிண்ட்ஸையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம சிட்டிசன்ஸ் வந்துட்டு ஒரு லைவ்லிஹுட்டா இருக்கணும். அதாவது அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும், ஒரு வாழ்ற சூழ்நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட்ல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா ரிசோர்சஸ் எல்லாமே வந்துட்டு காமனா குட்வில்ல வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கூடயுமே ஈக்குவலா ஷேர் பண்ணி இருக்கணும், நம்ம ரிசோர்சஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஸோ தேர்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட வெல்த் அண்ட் ப்ரொடக்ஷன் இது ரெண்டுமே வந்துட்டு கான்சென்ட்ரேஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு வெல்த் இருக்குன்னா ஒருத்தர்கிட்ட அதிகமாவும் இருக்கக்கூடாது, ஒருத்தர்கிட்ட கம்மியாவும் இருக்கக்கூடாது, அதுக்கு இடையில ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறது சொல்லுவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச் பிகம் ரிச் அந்த புவர் பிகம் புவர் தான் இந்தியால ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கு. ஸோ அதனால வெல்த்தோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈக்குவலைஸ் ஆகணும் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஸோ ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் த மென் அண்ட் உமன். ஸோ வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்ல மென் ஆகட்டும் உமன் ஆகட்டும் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட பொசிஷனை பொறுத்து அவங்களுக்கு வந்து ஈக்குவல் பே தான் தரணும், உமன் அப்படிங்கிறதுனால கம்மி சம்பளமும் நம்ம வந்து தரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் அகேன்ஸ்ட் அபியூஸ். அதாவது இப்போ ஒரு லேபர்ஸ் வந்து ஃபேக்ட்ரிஸ்லயோ இல்லை எதுலயோ ஏதாச்சும் ஒரு நிறுவனங்களையோ ஒர்க் பண்றாங்கன்னா அப்படின்னா அவங்களோட ஹெல்த்தும் இம்பார்ட்டன்ட், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க்கிங் ஹார்ஸ் செட் பண்றது, அவங்களுக்கு தேவையான ஹாலிடேஸ் தர்றது, அவங்களுக்கு தேவையான மென்டல் ரிலாக்ஸேஷன் கிளாஸஸ் வைக்கிறது, அந்த மாதிரியும் எல்லாமே பண்ணணும், அதையும் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன் அகேன்ஸ்ட் அபியூஸ். சில்ட்ரன்ஸை வந்துட்டு அபியூஸ்டுக்கு அகேன்ஸ்டா உள்ளடக்காம அவங்களுக்கு தேவையான ரிலாக்ஸேஷனையும் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு முன்னேறலாம், லைக் டெக்னாலஜி வைஸ், எஜுகேஷன் வைஸ், அவங்க ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி பேசுறது அப்படிதான் லாஸ்ட் பாயிண்ட். ஸோ 39A ஆர்டிகல் 39A வந்து எப்ப எடுத்துட்டு வந்தாங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த ஆர்டிகல் 39A வந்து எதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுன்னா ஃப்ரீ லீகல் எய்ட் பத்தி ஸ்பெசிஃபை பண்ணுது. அதாவது இப்போ ஒரு ஏழை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கனால வந்துட்டு ஒரு கேஸை வந்து வாதாட முடியல, லைக் அவங்கனால அதுக்கான பே வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அதுக்கான ஃபீஸ் அமௌண்ட்டை வந்துட்டு அவங்களே கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஏழை வந்துட்டு அவங்களுக்கு தேவையான உரிமையை கூட பெற முடியல பிகாஸ் ஆஃப் ஃபீஸ் கன்சிடரேஷன்னா அப்போ வந்துட்டு கவர்மெண்ட் அதுக்கான சர்வீசஸ் வந்து ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 39A. ஆர்டிகல் 41. ஆர்டிகல் 41ல வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் தேவையான வகையில எல்லாமுமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணுங்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, ஒர்க் ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், பப்ளிக் அசிஸ்டன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து கொடுக்கணுங்கிறாங்க. பப்ளிக் அசிஸ்டன்ஸ்லாம் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புள், பிசிக்கலி சேலஞ்ச்டு, சிக்னஸா இருக்கிற பீப்புள், டிசேபிள்டா இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ அன்எம்ப்ளாய்டா இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கலாம். இப்போ நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, காலேஜஸ் முடிச்சுட்டு வேலை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபைடு அமௌண்ட் வந்து தருவாங்க. இல்ல காலேஜ் போயிட்டே வந்துட்டு வீக்கரா இருக்கிறவங்க எக்கனாமில அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபை அமௌண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ முதியோர் உதவித்தொகை அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு உடம்பு முடியாத பீப்புள் இல்ல வயசான பீப்புள் அவங்களுக்கு தரது, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்டிகல் 41ல வந்து ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாத ரைட் டு ஒர்க், எஜுகேஷன் இருக்கணும். அதை ஒருவேளை அவங்களுக்கு கிடைக்க முடியலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி
எஃபெக்டிவா நம்ம ஆக்சியும் ஸ்கீம்ஸையும் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறது சொல்லுதான் ஆர்டிகல் 41. ஸோ ஆர்டிகல் 42. ஆர்டிகல் 42 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஃப்ரீடமை வந்து தரணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஆம்பியன்ஸ்ல ஆல்ரெடி சொல்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான அந்த ஒர்க்கிங் ஹாலிடேஸ், ஒர்க் ப்ரெஷர் அது எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க கேர்ள்ஸ்க்கு ஸ்பெசிஃபை பண்றாங்க, மெட்டர்னிட்டி லீவ் அதெல்லாம் வந்துட்டு இங்க அதிகமா தரணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா வந்துட்டு பிசிக்கலி பாத்தீங்கன்னா மென்ஸை விட கேர்ள்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அந்த மெட்டர்னிட்டி டைம்ல வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸஸ் பண்ணுவாங்க, லைக் மென்டலி அண்ட் பிசிக்கலி. ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கான விஷயம் எல்லாம் நம்ம தரணும். அங்க வந்துட்டு ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 43A. ஆர்டிகல் 43A வந்து 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் நம்மளுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. 1967 அப்போதான் இந்த அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்கணும் இன்னும் இண்டஸ்ட்ரியல் மீட்டிங்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து மேன்மேலும் வளர ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போறதுக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறப்போ அதனோட கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஹையர் ஆஃபீஷியல்ஸ் மட்டும் எடுக்கிறாம கீழே இருக்க லோவர் வேஜஸையும் இன்க்ளூட் பண்ணலாங்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அதோட ப்ரொமோஷன் வந்து இன்னும் அதிகமா இருக்கும், அதோட என்ஹான்ஸ்மெண்ட்டும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 47. ஆர்டிகல் 47ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நியூட்ரிஷன் லெவலை வந்து ரைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பப்ளிக் ஹெல்த்தை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆக்சுவலா மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு ஹியூமன் பீயிங் இவ்வளவு நியூட்ரிஷன் லெவல் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு யாரும் கன்சியூம் பண்ணக்கூடாது. அப்படி கன்சியூம் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பிசிக்கலா வந்துட்டு ஸ்டெபிளா இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால அந்த நியூட்ரிஷன் லெவல் எல்லாருமே அடையிறாங்களா அப்படிங்கிறத பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 47. ஸோ சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து காந்தியன் பிரின்சிபல்ஸ்குள்ள போகலாம். ஸோ காந்தியன் பிரின்சிபல்ஸ்ல வந்துட்டு ஐடியாலஜி ஆஃப் மகாத்மா காந்தியை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஆர்டிகல் 40ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிராம பஞ்சாயத்துலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. வில்லேஜ் பஞ்சாயத்து எல்லாம், அதாவது வில்லேஜ் பஞ்சாயத் அப்படிங்கறத ஒண்ணு வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு எல்லா பவர்ஸையும் தரலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா சின்ன சின்ன லோக்கல் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்பயுமே வந்துட்டு சென்ட்ரல் ஸ்டேட்டையே வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்காகவும் டிபெண்ட் பண்ண வேணாம். அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் வந்து உடனே கிடைக்கணும்னா ஸோ கிராம பஞ்சாயத்தை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றதுதான் ஆர்டிகல் 40. ஆர்டிகல் 43ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்ன? குடிசை தொழில்கள். இப்ப வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபைட் ஏரியாக்குள்ளேயே வந்துட்டு எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிள் அந்த மேட்ச் பாக்ஸ் இது பண்றது, கொலுசு செய்யறது, அதுக்கப்புறமேட்டு வந்து கிராக்கர்ஸ் மேக் பண்றதே கூட, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி லோக்கல்ல வந்துட்டு அதை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணனா, லோக்கல்ல இருக்க கொஞ்சம் அந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இம்ப்ரூவ் ஆனா அந்த லோக்கலுமே ஃபுல்லா இம்ப்ரூவ் ஆன மாதிரி அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 43B. இது வந்து 97th அமெண்ட்மெண்ட்ல எடுத்துட்டு வந்தாங்க. இது வந்து 2011ல எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாலண்டரி ஃபார்மேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஃபார்ம் பண்ணி அதை வந்துட்டு எல்லாத்துக்குமே ஈக்குவலைஸா எல்லா ஈக்குவாலிட்டியுமே ஷேர் பண்ணணுங்கிறாங்க. இப்போ ஹியூமனோட பேசிக் நீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஷெல்டர். அந்த பேசிக் நீட்ஸை தாண்டி வர எல்லா விஷயத்தையுமே நம்ம இண்டிவிஜுவலாவோ இல்லை கோஆப்ரேட்டிவாவோ ஃபார்ம் பண்ணி நம்ம அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கறது சொல்றதுதான் 43B. ஸோ 46ல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷெட்யூல் கிளாஸஸ், SC ST அவங்களுக்குலாம் வந்துட்டு எஜுகேஷன்லயும் அப்புறம் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்லயும் அவங்களுக்கான இன்வால்வ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்துட்டு இப்போ வீக்கர் செக்ஷன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கான சலுகைகள் கொடுத்து அவங்கள வந்து எஜுகேஷன்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ற வைக்கிற மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வாங்க, இல்ல ஆக்ட்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஆர்டிகல் 46.
ஸோ ஆர்டிகல் 47ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நோ டு ட்ரக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ். ஸோ மது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் அபாலிஷ் பண்ணணும், அதை ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 48ல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா மாடுகள், அதாவது கவ்வாகட்டும் கன்று ஆகட்டும், அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொல்லக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மேஜர்லி பார்க்கும்போது இட்ஸ் அ ரிலீஜியஸ் ஒன், ஹிந்துஸ்க்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இன்னொன்று இந்த மெயின் ரீசன் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருக்க ஃபர்டிலைசர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நேச்சுரல் மேன்யூராகவே கவுசலா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு கெமிக்கல், நேச்சுரல் கெமிக்கலாகவும் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அதோட தன்மையை வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ மாடு வந்து ஃபீல்ட்ஸ்ல இருந்தாதான் வந்துட்டு அதோட கெமிக்கல்னஸ் வந்து பேலன்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக கேட்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லிபரல் இன்டெலெக்சுவல்குள்ள போகலாம். இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு காமன் திங் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு லிபரல்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ ஆர்டிகல் 44ல வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் சர்வீஸ் கோட் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றாங்க த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அதாவது என்னன்னா நீங்க என்னதான் வந்துட்டு லாங்குவேஜாலேயோ ரிலீஜியனாலேயோ மாறி இருந்தாலுமே கூட ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலா இருக்கணும், அது ஈக்குவலைஸா இருக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கறதே சொல்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் உத்தரகாண்ட்ல தான் எடுத்துட்டு வந்தாங்க. இன்னும் இந்தியாவில் நிறைய பிளேசஸ்ல எடுத்துட்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பட் தட் டசன்ட் சக்சீட். ஸோ ஆர்டிகல் 45 வந்து 86th அமெண்ட்மெண்ட்ல தான் நம்மளுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இவங்க வந்து சைல்ட்ஹுட்டோட கேர் அண்ட் எஜுகேஷனை பத்தி சொல்றாங்க. அதாவது வந்துட்டு ஒரு 6 years வரைக்கும் ஒரு சைல்டுக்கு வந்துட்டு எல்லா கேரும் எஜுகேஷனும் தரும். அதாவது பிரைமரி ஸ்கூல் அந்த எஜுகேஷன் எல்லா சில்ட்ரன்ஸ்க்குமே இருக்கணும். அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கரெக்டா கொடுக்குறாங்களா அப்படி இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிகல் 45. ஸோ இதுலயே வந்துட்டு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஆர்டிகல் 21A வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 14 years வரைக்கும் நம்மளுக்கு வந்து கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும், கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிகல் 48ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்து அக்ரிகல்ச்சர்லயோ இல்லை அனிமல் ஹஸ்பண்டரிலையோ இருக்கோம் அப்படின்னா அதை ப்ரமோட் பண்றதுக்கு என்னென்னலாம் சயின்டிஃபிக் தேவை, என்னென்னலாம் டெக்னாலஜி தேவையோ அதுல வந்து நம்ம அட்வான்ஸ்டா இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அப்கமிங் டெக்னாலஜிஸை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி அதுல வந்து நிறைய ஈல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 48 வந்துட்டு 42nd அமெண்ட்மெண்ட் மூலியமா ஆட் பண்ணாங்க. இதை வந்து என்விரான்மெண்ட் சேஃப்கார்ட் பண்ணி வைல்ட் லைஃபை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ்க்கும் எல்லாமே தேவை, நம்மளே மட்டும் எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுங்கிறது சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கும் தேவை, கம்மிங் ஜென்ரேஷன்ஸ்க்கும் தேவை. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 49 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், அதாவது எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் ஆகட்டும், இதை நம்ம சேலத்திலேயே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஏற்காடு ஆகட்டும், அதே மாதிரி அங்க இருக்கிற வந்துட்டு பூங்காவாகட்டும், அந்த மாதிரி சில பிளேசஸ், அதாவது எந்த பிளேசஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் ஆகட்டும் இல்ல ஓல்டு பிளேசஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்துட்டு பாதுகாத்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆர்டிகல் 50ல வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவும் வந்து செப்பரேட் பண்ணணும், ரெண்டுத்தையுமே வந்துட்டு காமனா இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ஜுடிஷியரி அப்படின்னா என்னன்னா அது வந்துட்டு ஒரு ஆர்கன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. மொத்தம் கான்ஸ்டிடியூஷனோட ஆர்கன் வந்து 3 இருக்கும்.
ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ். அதுல வந்துட்டு ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவும் வந்துட்டு செப்பரேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஜுடிஷியரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லா மேக்கிங் பண்ணுவாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவோட வேல்யூ என்னன்னா அவங்க மேக் பண்ற லாஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டா என்ஃபோர்ஸ் பண்றாங்களா, எக்ஸிக்யூட் பண்றாங்களா அப்படிங்கறத வந்து பாக்குறது தான் இந்த எக்ஸிக்யூட்டிவோட வேலை. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒருத்தர்கிட்டயே இருந்துச்சுன்னா, ஸோ எக்ஸிக்யூட் பண்றதும் ஒரே ஆளா இருப்பாங்க, அதுக்கு லா வைக்கிறவங்களும் ஒரே ஆளா இருக்காங்க அப்படின்னா அங்க வந்து சம் இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதனால ரெண்டுத்தையுமே வந்துட்டு செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 51ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டு மெயின்டைன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இன்டர்நேஷனல் லெவல்ல எந்த நாட்டுக்கூடையும் தேவையில்லாம நீங்க எந்த ஒரு சண்டையும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற சொல்றாங்க. முடிஞ்ச அளவு நம்ம பீஸையும் செக்யூரிட்டியுமே மற்ற நாடுகள் கூட ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு ட்ரிட்டரி ஆகட்டும், அந்த ட்ரிட்டரி போட்டாலும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும், தேவையில்லாம நாட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்றதுதான் ஆர்டிகல் 51. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அமெண்ட்மெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம், அதுல சில அமெண்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு தாட்டி ஒரு ரீகேப் வந்து அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துருக்கலாம். ஸோ 42nd அமெண்ட்மெண்ட்ல வந்துட்டு 1976ல எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்துட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 39A, அதாவது இலவச சட்ட உதவி. ஒரு புவர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்துட்டு சட்ட உதவி பண்ணும். அதுதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்கனால வந்துட்டு ஒரு கோர்ட்க்கு போறதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா கவர்மெண்டே அந்த செலவை வந்து ஏத்துக்கும். ஸோ 43Aல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா ஒர்க்கர்ஸும் வந்துட்டு ஒரு நிர்வாகம் வந்துட்டு டிசிஷன் எடுக்காங்க அப்படின்னா அதுல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுக்கு அவங்க ஃபுல் இன்புட்டையும் தரணும் அப்படிங்கறத சொல்றதுதான் 43A. 48 வந்து என்ன சொல்றாங்கன்னா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், என்விரான்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கறது சொல்றாங்க. ஸோ வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ல வந்துட்டு 14 and 19 ரைட் இருக்கு. 14 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் பத்தி சொல்லும். நம்மளோட 19 வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, 19 தான் வந்து ரைட் டு ஃப்ரீடம் பத்தி சொல்லும், 14 வந்துட்டு ரைட் டு ஈக்வாலிட்டியை பத்தி சொல்லும். இந்த ரெண்டுமே வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு டிபிஎஸ்பி கூட ஒரு கிளாஷ் ஆகுற மாதிரியே இருக்கும். ஏன்னா வந்துட்டு டிபிஎஸ்பியில வந்துட்டு எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் வந்துட்டு ஒரு தனி ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரப்போ இங்க மற்ற கேட்டகரிஸோட ரிசர்வேஷன் கொஞ்சம் பாதிக்கப்படுதுங்கிறப்போ அங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட் டு ஃப்ரீடம் அதெல்லாம் பாதிக்கப்படும். இப்ப வெல்த்தே ஆகட்டும், வெல்த்தே வந்துட்டு ஈக்குவலா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னோமா, ஆனா அப்படிங்கிறப்போ ஒருத்தர் ரைட்டு வந்து அவரோட வெல்த் அதை எப்படி அவர் ஈக்குவலா ஷேர் பண்ணிப்பாரு அப்படின்னு சில ஏற்றத்தாழ்வுகள் வரும். ஸோ அதனாலதான் வந்துட்டு அந்த 14-19 ஃபண்டமெண்டல் ரைட் வந்துட்டு இங்க வந்துட்டு 39Bயும் சியோடையும் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கிளாஷ் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் 44th அமெண்ட்மெண்ட் 1978ல எடுத்துட்டு வராங்க. இதுல வந்து என்ன ஸ்பெசிஃபை பண்றாங்கன்னா ஆர்டிகல் 38(2) வந்து ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஆர்டிகல் 38 என்ன, டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்துலயுமே வந்துட்டு ஈக்குவல் இது இருக்கணும், டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. 86th அமெண்ட்மெண்ட் 2002ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல வந்து ஆர்டிகல் 45 சொல்றாங்க. ஆர்டிகல் 45 என்ன சொல்றாங்க, 6 வயசு முடிக்கும் எந்த குழந்தைக்குமே வந்துட்டு ஃப்ரீ எஜுகேஷன் தரணும், அது வந்துட்டு நம்மளோட கடமை அப்படிங்கறத சொல்றாங்க. அப்புறமேட்டு 97th அமெண்ட்மெண்ட்ல ஆக்ட் 2011ல எடுத்துட்டு வந்தாங்க. இதுல வந்துட்டு 43B பத்தி ஸ்பெசிஃபை பண்றாங்க. ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அதாவது கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு நிறுவனங்கள் இதெல்லாம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ஆர்டிகல் 43B. அதே மாதிரி ஆர்டிகல் 21A இந்த மேக்கிங் எலிமெண்டரி எஜுகேஷன்ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல இருக்கு அப்படிங்கறது ஸ்பெசிஃபை பண்றாங்க.
ஸோ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? டிபிஎஸ்பி பார்த்தோம், டிபிஎஸ்பியோட டைப்ஸ் பார்த்தோம், அதுக்குள்ள இருக்கிறத பார்த்தோம், அப்புறம் நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம், அதோட இயர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து சில கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு டிபிஎஸ்பிக்கு, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நான் ஜஸ்டிஷியபிள் அப்படிங்கறது சொல்றாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ஜஸ்டிஷியபிள் அப்படின்னா என்னன்னா, நீங்க கோர்ட்டுக்கு போய் அப்பீல் பண்ண முடியாது. எனக்கு என்னோட டியூட்டி பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்க போய் கோர்ட்ல போய் முறையிட்டாலும் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும்தான் அது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லேக் ஆஃப் கிளியர் ப்ரையாரிட்டைசேஷன். அதாவது இந்த பிரின்சிபல்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கான்ஃபிளிக்ட் மாதிரி எடுத்துட்டு வராங்க. அவங்க வந்துட்டு நீங்க இதுதான் பண்ணணும் அப்படிங்கறது பிரிஸ்கிரைப்டா சொல்ல, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு காமன் மெசேஜ் மாதிரி அவங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி இல்லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட். இந்த பிரின்சிபல்லாம் வந்துட்டு சிஸ்டமேட்டிக் ஆர்டரா உங்களுக்கு வந்து கரெக்டா அரேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாங்க. அதை வந்துட்டு உங்களுக்கு வந்து இர்ரெகுலரா தான் இருக்கும், ஒரு மாதிரி கொலாப்ஸ்டா தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா காந்திடியன்ல கொஞ்சம் இருக்கும், அதே மாதிரி சோசியலிஸ்டிக்ல கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இது இல்லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இது கான்ஃபிளிக்ட் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ வந்துட்டு ஒருத்தரோட வெல்த் வந்துட்டு அவரோட உரிமை, ஸோ அது அவரோட ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படின்னா இப்ப அதையே வந்துட்டு நம்ம இங்க வந்து ஷேர் பண்ணணும், அதை வந்துட்டு ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றது வந்து இங்க ஃபண்டமெண்டல் ரைட் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரைட் டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு வந்து ரிசர்வேஷன் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு இங்க ஈக்குவாலிட்டி வந்து இடிக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்ஃபிளிக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் இருக்கு. ஒருவேளை உங்க ஃபண்டமெண்டல் ரைட் வந்து பாதிக்கப்பட்டுச்சு டிபிஎஸ்பினால அப்படின்னா, அப்போ உங்க ஃபண்டமெண்டல் ரைட்டை தான் கன்சிடர் பண்ணுவாங்க, டிபிஎஸ்பியை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப உங்க ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு தான் வந்து எல்லா ஹையர் ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுலதான் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கன்சர்வ் பண்ணி நீங்க வந்து வச்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன்ல வந்து என்ன சொல்றாங்க, டிபிஎஸ்பி வந்துட்டு என்னதான் வந்துட்டு கொஞ்சம் ஃபண்டமெண்டல் ரைட்டை பாதிக்கப்படுற மாதிரி இருந்தாலும் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு யூனிக்ஸா இருக்கு, அதோட தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு சிக்னிஃபிகண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வந்துட்டு இது பிபிஎஸ்பினால நம்மளுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு நேச்சுரல் ப்ரிசர்வரன்ஸும் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சோஷியல் எக்கனாமிக்கல் பாலிசிஸ்லாம் வந்துட்டு மெயின்டைன் ஆகும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு நம்மளோட நார்மல் பேசிக் நீட்ஸை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கிறது வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன்ல டிபிஎஸ்பி தான். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஜஸ்டிஸையும் ஈக்குவாலிட்டியும் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி இந்த டிபிஎஸ்பி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஸோ லாஸ்டா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம டிபிஎஸ்பி இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லா வகையான கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கும் எல்லா ஈக்குவாலிட்டிஸுமே வந்துட்டு ஈக்குவலா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால அதை கன்சிடர் பண்ணி எல்லா ஆக்ட்ஸும் வந்துட்டு அந்த ஸ்கீம்ஸும் வந்துட்டு எடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி இந்த டிபிஎஸ்பியை வந்துட்டு நீங்க வந்துட்டு இது கான்ஸ்டிடியூஷன்ல பேருக்கு தான் இருக்கு, நீங்க அது ஒரு ஆக்டாவோ ஸ்கீமாவோ எடுத்துட்டு வந்தாதான் அது வந்து உங்களுக்கு வேல்யூ ஆகும். நீங்க சும்மா டிபிஎஸ்பி அப்படிங்கிறதுக்கு அது ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிறதுனால அது வேல்யூ ஆகாது. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா உங்களை ஈக்குவலா ட்ரீட் பண்ணல, டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டாங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டிங்கிற வார்த்தை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்குன்னா அந்த வார்த்தையே போதும், அதை வச்சே நீங்க கேஸ் போடலாம். ஆனா டிபிஎஸ்பியில் அப்படி இல்லை. இப்போ வந்துட்டு கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னா சொல்றாங்க. அப்போ ஃபாரஸ்ட் ஆக்ட், நேச்சர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இந்த ஆக்ட் எல்லாம் இருக்கிறதுனாலதான் நீங்க வந்து அதை வச்சு நீங்க வந்து கேஸ் போட முடியும். சும்மா பேரு கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர்னு மட்டும் டிபிஎஸ்பியில இருந்தா அது செல்லாது. ஒரு ஸ்கீமாவோ இல்ல ஆக்டாவோ அதை வந்து நம்ம எம்போஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.